சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம விஜயா இருந்துட்டு இங்க பாருமா அதெல்லாம் பேசி தீர்த்துக்கலாம். எப்படி இருந்தாலையும் என் பையனுக்கு அவகிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கியே தீருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்க பிள்ளைக்கு நீங்க டிவோர்ஸ் வாங்குங்க, வாங்காம போங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளோ பொய் சொல்லி இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தின இந்த வீட்டில் என் பொண்ணை கொடுக்க எனக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது. அதனால் இன்றைக்கே நாங்கள் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு ஃப்ளைட் புக் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸ்வேதா கிட்ட விஜயா போயிட்டு பேசுகிறாங்க. என்னம்மா இது, இவங்க இவ்வளோ கோபமாக கிளம்பி போயிட்டுருக்காங்க. சாரி பெரியம்மா, என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஏற்கனவே உங்கள் வீட்டுக்காக நல்லது பண்ணி இவங்க கிட்ட நான் நல்லா திட்டு வாங்கிக்கிட்டேன். ஏற்கனவே அந்த பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறைய நினைச்சேன். சரி, இந்த வாழ்க்கையாவது சரி அமைட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய ரிலேஷன்லேயே நம்ம பிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் மனோஜ் அண்ணாவுக்காக அந்த பொண்ணை பிடிச்சேன். ஆனால் கடைசியில் நீங்கள்லாம் இவ்வளோ ஃப்ராடு வேலை பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே பணம் மட்டும்தானா? கொஞ்சம் மனுஷங்களோட வாழ்க்கையும் கொஞ்சம் பாருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. போதுமா, இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே, உன்னால் இன்னும் என்னெல்லாம் இந்த வீட்டுக்கு நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த பார்லர்காரி தான். அவளை நம்ம சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜயா ரொம்பவே கோவமாக ரோகிணியை தேடி போயிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.